என்ற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவ வசனத்தை வார்த்தைய தீர்க்கதரிசன சத்தத்தை ஆமென் இந்த நிகழ்ச்சியை இயேசு வாழ்கிறார் வீட்டில் வருகிற உன்னதமான வார்த்தையை கேட்கணுன்னு இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு ஒருவேளை உங்கள் சகோதரர் சொல்லி சிநேகிதர்கள் சொல்லி ஊழியக்காரர்கள் சொல்லி இப்படி ஒரு போதகர் பிரசவம் பண்ணுகிறார் பாருங்க என்று சொல்லி நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய வேத வசனத்துக்கு கேட்க போகிற உண்மை என்பதை உங்கள்கிட்ட உறுதிப்படுத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்படிக்கு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்க தெய்வ பிள்ளைகளே, நான் பிதாவிடத்தில் கற்றுக்கொண்டதையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதாவது இயேசு போதுகிற போதகம் என்பது அது எல்லாமே பிதாவினிடத்தில் உண்டானது என்று இயேசு சொன்ன வார்த்தையை அவருடைய நாமத்தின் நிமித்தமே இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது இயேசு சொன்னது என் பிதாவினிடத்தில் உண்டான வார்த்தை வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் சொல்லும்போது இன்னும் சொல்லும்போது என் பிதாவினிடத்தில் அநேக வாசத்தலங்கள் உண்டு, அதில் ஒரு வாசத்தலம் உங்களுக்கு என்று நான் ஏற்படுத்த போகிறேன். அப்போ அவருடைய நாமத்தின் நிமித்தம்தான் அவர் பிதாவின் வீட்டில் நமக்கு ஒரு வாசத்தலம் உண்டாயிருக்கிறது. ஆகவேதான் நான் விதமாக உங்களுக்கு சொன்னேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவின் வீட்டில் ஒரு வாசத்தலம் நமக்கு கொடுக்கப்பட்டு அவர் நாமத்தில் நாம் பரலோகத்தின் தெய்வம் நமக்கு அது அருளி இருக்கிறார். ஆகவே இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வேத வசனத்தை ஆமேன் ஒருவருக்கு ஒருக்கா கூட வாசித்து அடுத்த வசனத்துக்கு நேராய் போகலாம் என்று நான் யோசிக்கிறேன். பாருங்க, நாம் நிலைத்திருக்க வேண்டும், செடியாக கொடியாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தில் என் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கப்பட்டதக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமீன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் கனி கொடுக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். அது எப்படி கனி கொடுக்கணும் அப்படின்னு 15ஆம் அதிகாரம் 9ஆம் வருஷத்தை சொல்லிக்கிறார். அன்பில் நிலைத்திருந்து கனி கொடுங்கள் என்று ஆமீன் யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிதா என் அன்பாய் இருக்கிற போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள். அப்போ நிலைத்திருந்து கனி கொடுக்கணும். இப்போ செய்தியின் தலைப்பு என்ன? கிறிஸ்துடைய அன்பில் நிலைத்திருங்கள். அப்போ நாம் கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருங்கள். பிதா அம்மன் தோட்டக்காரர், அது செடி, நான், நீங்கள் கொடிகளாயிருங்கள். நான் இப்போ சொன்ன வார்த்தை நேரமாக கூட நேற்று செய்தியில் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ என் பிதாவின் ஆமீன் அந்த சித்தம் செய்தவன் நான். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 2 பேருடைய நாமத்தினாலும் ஒரே 3 ஒன்றாய் இருக்கிறது போல நாமும் அவருக்குள் நிலைத்திருந்து ஒன்றா செடி கொடி படர்ந்து நாம் என்ன செய்யணுமா? ஆமீன் கனி கொடுக்கலாமா? அதுதான் இந்த 16ஆம் வசனத்தில் உங்களை கனி கொடுக்கும்படிக்கு தான் இந்த பூமியில் பிதாவாருடைய தோட்டத்தில் நான் செடியாக வந்தேன், நீங்கள் கொடிகளாய் பறந்து கனி கொடுங்கள். என் பிதா
தோட்டக்காரர், பூமிக்கு சொந்தக்காரர் என்னுடைய தகப்பன். நான் தான் அந்த நல்ல செடி. நீங்க என்னுடைய தகப்பனுக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருக்கு, சுதந்திரவாதிகளாயிருக்கு என்று சொல்லிதான் இயேசு நமக்கு சிநேகிதியே என்று சொல்லி அழைத்து அவர் இங்கே சொல்ற பிதா என்று அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பில் நிலைத்திருங்கள். ஒரு போராட்டம் வந்ததுன்னா அவன் அன்பு விட்டுருவாங்க. நான் அடிக்கடி கேட்பேன், என் மக்களை இவ்வளவு அன்பு வச்சுக்கிட்டு எப்படி ஒரு சைக்கிளில் பிரிஞ்சு அன்பு விட்டு ஓடி போயிடுறீங்க கேட்பேன். ஒரு சிக்ஷை கிடைச்ச ஒண்ணு, ஒரு போதக அடி கிடைத்த ஒண்ணு, ஏன் அன்பு விட்டு நீங்க ஓடி போறீங்க அப்படின்னு கேட்பேன். ரீசனே சொல்ல மாட்டாங்க, போயிடுவாங்க. முன்னாடி ஒரு ரீசனை சொல்லுவாங்க, சொல்லவங்க நம்ம பாரப்படுவோமா இருக்கும் நம்மளை தெரியாமல. இப்போ யாரும் பயத்துக்கிட்டு ரீசன் சொல்ல மாட்டாங்க, மனசு கூட வைத்துக்கொண்டு ரீசன் சொல்லாமலே போயிடுவாங்க. ஏதோ ஒரு குற்றத்தை ஒரு குறை அவங்க வச்சுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு மன்னிக்கவே முடிப்படாது. அது அவங்க சொன்னாதான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சுவடியை சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு அதுக்கு கஷ்டமாக போயிடும். இதுக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏதோ ஒரு புரிசு போகிறாங்க, ஒரு கௌரவம், நாக்கு அகங்காரம், அதில் அந்த வழிகாட்டு கரெக்டாக அறிந்து கொள்ள முடியும். ஆமீன். அதனால எதுக்கு இதெல்லாம் குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆதங்கத்தை வச்சு விட்டு கொடுக்காம தான் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி ஐயோ எந்த குறையில் அப்படின்னு சொல்லிட்டு மாறி போயிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய தவறு. உள்ள முழக்கமான இதயத்துக்குள்ள ஒரு குறை இருக்கும், ஒரு குற்றம் இருக்கும். அது வெளியே சொன்னால் என்ன ஆகும், அது தவறுலாகி போய்விடும் என்று சொல்லி சொல்ல மாட்டாங்க. தவறு வெளியடக்கமான ஆண்டோருக்கு முன்பு வெளியடக்கமான ஒரு கிரிய ஒரு மறைவு கிடையாது. எல்லாம் வெளியடக்கப்பட வேண்டும். எல்லாம் வெளியடக்கப்பட்டு ஆமீன் வெற்றி சிறந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எல்லாம் வெளியடக்கப்பட்டவராக அவர் எல்லாவற்றையெல்லாம் அடிக்கப்பட்டவராக தான் கர்த்தர் சமூகத்தை தேவனுடைய சித்தம் திட்டம் நிறைவேற்ற மாற்றப்பட்டார். அதே போல அவர் நம்மளை மத்தியில் செயலாற்றி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பிதா என்று அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறது. என்னுடைய அன்பை நீங்கள் நிலைத்திருக்கும். கிறிஸ்துடைய அன்பை நாம நிலைத்திருக்கணும். அடுத்த பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பிதாக்களே, ஆதி முதலாக இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறீர்களானாலும் தேவவசனம் உங்களில் நிலைத்திராததினாலும் நீங்கள் பொல்லாங்காது செய்கிறதினாலும் என்னை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இதை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும். 2 யோவான் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவரும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவரும் பிதைய குமாரையும் உடையவன். பார்த்தீங்களா எப்படியான மகிமையான அந்த வசனத்தை கோட் பண்ணி ஆமேன் 2 யோவான் 9ஆம் ஆமேன் வசனம் தன்னுடைய ஊழியக்காரர்கள் இயேசுவை பின்பற்றுகிற சீசர்கள் சொல்லி இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் வைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவ உபதேசத்தில் வைத்திருக்கிறவனும்
பிதாவையும் குமாரனையும் உடையவன். இப்ப குமாரனே இல்லாமல் பிதா இல்ல, பிதாவே இல்லாமல் குமாரனும் அல்ல. அப்ப அவருதான் நமக்கு செடியா இருக்கிறாரு, அவருக்குள்ள நம்ம கொடியா பாடணும். இப்ப ரெண்டு நாமும் ஒண்ணுமே இல்லை. ஆமீன். பிதா குமாரன் இல்லாமல் பரிசுத்த அபிஷேகத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவி 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 ஆவின்னு சொன்னாலும் அந்த ஆவினால ஒன்றும் ஆகாது, எல்லாம் ஆவிதான். ஆமீன். பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாம் ஆவிதான். ஆவிலாவும் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆவிதான். ஆனா கிறிஸ்துவுக்குள் உள்ள ஆவி பரிசுத்த ஆவி. ஆமீன் ஆமீன். எல்லா ஆவிதான். ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தினால் இருக்குது அவர் வழிகாட்டல் கூட இருக்கிற ஆவி. அதாவது சிந்தனை. ஆவின்னா என்ன? என்னமும் சிந்தனை தான். ஒரு மனுஷன் ஒரு பிசாசு பிடிச்சு அலறிக்கிட்டு இருக்கிறான். அவன் எத்தனையோ விதமான பிசாசு பிடிச்சு அவன் தன்னை கிழிச்சு ஆகப்பட்டு அலறி அடிச்சுக்கிட்டு நிற்கிறான். இயேசுவை பார்த்தோன்னா அத்தனை ஆவிகளும் கீழ்ப்படியுது. அது என்னது? அசுத்தாவி. அசுத்தாவினா அப்ப என்னன்னு உள்ளது நீங்க புரிஞ்சுக்கணும். சிந்தனை எண்ணெல்லாம் கலங்கி மனநிலையெல்லாம் பாதிக்கப்பட்டு போய் அவன் பாட இஷ்டத்துக்கு அடைகிற ஒரு அலைச்சல், அதுதான் அசுத்தாவி. தொலைபோது நடக்கலாம், அவன் பரிசுத்தாபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்ல. இப்படிதான் நடக்கணும் ஒரு கிறிஸ்துவ புள்ள. அதுதான் நடத்தல் பரிசுத்தாபிஷேகம். அதுதான் இங்க சொல்லுது. தன்னுடைய சீசர் வெளிப்படுத்துகிறாங்க. ஆமென். கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைத்திடாமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவை உபதேசிக்காம கடலில் இருக்கிற புண்ணிய கிரிகளை குறித்து உபதேசிப்பது என்பது ஆமென் கிறிஸ்துவை உடையவன் அல்ல. கிறிஸ்துவை சாயலை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு அதை மறந்துடுறாங்க. கிறிஸ்துவதான் என்ன பண்ணணும்? ஆமென். நாமத்தை உபதேசம் பண்ணணும். கிறிஸ்துவ நடத்துதான் சொல்லிக் கொடுக்கணும். கிறிஸ்துதான் ஆராதனைக்குரியவு. கிறிஸ்துதான் தெய்வம். கிறிஸ்துவ அல்லாமல் ரட்சிப்பில்லை. கிறிஸ்துவ நாமல் விடுதலை இல்லை. கிறிஸ்துடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு வழிகாட்டுதல் கிடையாது. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, நேற்று ஒரு சகோதரர் என்னை ரொம்ப நேசிக்கிறவர், நானும் அவர் ரொம்ப நேசிக்கிறோம், அவர் எனக்கு கிட்ட சொன்னார், வந்து கேட்டார். ஆமேன். தாய் இல்லாம பிள்ளை எங்க இல்லை, நம்ம தாய் எங்கன்னு கேட்டார். கண்டிப்பா தாயின் தகப்பனையும் கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னவரே இயேசு தானே. யாருடைய தாய், யாருடைய தகப்பன்? அந்த அவரே சொன்ன வார்த்தையை நான் நினைவு கூறுகிறேன். என்னுடைய சித்தம் செய்யாத யாரும் என் தாய் தகப்பன் அல்ல. என்னுடைய சித்தம் செய்வது யாரோ, என்னை பெற்று பின்பற்றது யாரோ, அவர்களை என் தாயும் என் தகப்பனும் ஆகியிருக்கிறார் என்று சொன்னதை நாம் மறக்காமல் இருக்க முடியுமா? அப்படி இருக்க கிறிஸ்துடைய நாமமே இல்லாமல் லட்சுமி எப்படி வரும்? இதை அறிந்து கொண்டதுனால நம்ம இதெல்லாம் பற்றி பேச நிற்கிறது கிடையாது. என்னை கேட்பேன், என் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, ஏன் பெண்களுக்கு நீங்க தானே என்ன பூசி ஜெபம் பண்றீங்க, ஆண்களுக்கு இதனால சிலர் உங்களை தப்பா பேசுறாங்க. உங்க மனைவியை விட்டு நீங்க ஜெபிச்சு நீங்க பிசாசை வேட்டலாமே. ஆமேன். உங்க மனைவியை என்ன பூசி ஜெபம் பண்ண சொல்லாமே. கண்டிப்பா பண்ணுமான்னு சொன்னா சுகமாக வேணுமே. அதிகாரம் இயேசுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுக்கு தாய்க்கா கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இயேசுக்கு தாயாய் எனக்காக அடிக்கப்பட்டாங்க. பிதாவுடைய சித்தம் இயேசுடைய தாய் நிறைவேற்றவில்லையே, இயேசுதானே நிறைவேற்றினார். அவரே நமக்கு போதிச்சிருக்கிறார். இது ஊழியக்காரங்க கூட அவை விசுவாசிகள் கூட அவங்க எனக்கு போதிக்கிறாங்க. ஆனால் வசனத்தை அறிவு கிடையாது. என் மனைவி சொல்றாங்க, நீங்க பாருங்க, நீங்க ஜெபிக்கிற, அவங்க எனக்கு சொல்றாங்க. ஆனா குறை சொல்றவர்கள் பலவிதமாக குறை சொல்லுவாங்க. ஆனால் அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களும் இருக்குது. ஐயா, உங்க பிள்ளை ஐஏஎஸ் படிக்க வச்சிருக்கிறீங்க, இல்லை எம்பிபிஎஸ் படிக்க வச்சிருக்கிறீங்க, அதுதான் எம்பிபிஎஸ் படிக்க வச்சு அப்பா செய்ய முடியுமா? ஐஏஎஸ் பணிய பிள்ளைய படிக்க வச்ச தகப்பனார் போய் பார்க்க முடியுமா? பேசுகிறது ஞானத்து இல்லாம பேசிட்டு இருக்கிறோம். உணர்வுள்ள ஜனங்களுக்கு உணர்வினாவி வேண்டும். மன்றாடுங்க. செய்கிறது இன்னும் என்று அறியாது இருக்கிறார்கள். பிதாவே, இவர்களை மன்னியும். அதுதான் எங்கள் வசனம் சொல்றது. கிறிஸ்துவின் உபதேசத்தை வைத்திடாமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவ உபதேசத்தில் வைத்திருக்கிறவருடைய பிதாவை குமாரனை உடையவன். நம்ம புரிஞ்சு கொள்கிறதே கிடையாது. எதோ பேசி ஜனங்களை திருப்தியாக்கணும். நான் செய்யறது சரி, நான் நடத்துகிறது சரி. எப்பா, இதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா. மாம்சமான மனுஷனுடைய ரட்சிப்பு முக்கியம், விடுதலை முக்கியம். கண்ணீரை துடைக்க பாரு, கண்ணீரை வர வைக்காத, கண்ணீரை தோட. ஆமை நல்ல வடிகாட்டுறதுக்குள்ள கண்ணீர் வடித்து வர்ற சமைக்கிற கண்ணீரை தொடர்ச்சி அனுப்பு. கண்ணீர் வடிக்க வைக்காத பிள்ளைகள். நான் எதையும் குற்றப்படுத்தல, குறைப்படுத்தல. ரட்சிப்பு இந்த வழிதான் வருது. அதுதான் உண்மை. உண்மையை சொல்லிக் கொடுக்கணும். கிறிஸ்துவின் உபதேசத்தை வைத்திருக்கும்படிக்கு நான் கனி கொடுக்க வேணும். ஆமீன். கனி கொடுக்காதவன் கர்த்தருடைய ஊழியக்கார தேவ சிநேகிதன் அல்ல. தேவனுக்கு பிரியமான பிள்ளை அல்ல. அவருடைய சீசன் அல்ல. அவருடைய பக்தன் அல்ல. கிறிஸ்தவன் அல்ல. கர்த்தருடைய நாமே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஆமீன். என்ன தேவைப்படுகிறேன்? இதான் ஆண்டோட உபதேசம் என்று அவருடைய சீசன் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன், வாலிபரே, நீங்கள் வளவன்களாயிராதினாலும் தேவசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொருளாக்கள் ஜெயிக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை வசனத்தை தொடர்ந்து 2 யோவான் 9ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் உபதேசத்தில் வைத்திடாமல் மீறி நடத்துகிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் வைத்திருக்கிறவனும் பிதாவையும் குமாரனையும் உடையவன். அல்லேலூயா. ஆமீன். என்கிற வசனத்தை நெய்கூர்ந்து நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். இன்னும் அநேக விதமான காரியங்கள், மூட பழக்கங்களை நம்பிக்கையில் வைத்து இருக்கிறாங்க. அப்படி ஒன்று நீங்கள் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. எந்த ஊழியக்காரத்தையாக யார்ட்டையும் சரி, நம்ம கருத்து வசனத்தை கொடுத்துருக்கிறார், பைபிளை கொடுத்துருக்கிறார். தியானிங்க. வசனம் வெளிச்சம், படிங்க, சிந்திச்சு பாருங்க. உபதேசங்கள் பலவிதமாக கொடுக்கப்படுது. அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்க. வளர்க்க ஒவ்வொரு கருத்து அவங்களை ஆசிரியப்பாராக. என்ன தேவைப்படுகளை இன்றைக்கும் ஜெபிக்கு போமா? கண்டிப்பாக உபதேசத்தை நிர்ணயிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் மாற்றப்பட வேண்டும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்.
நீங்கள் மாற்றப்படும்படிக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் கிரியை செய்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நன்றி. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தர் கிருபையை பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு இருக்கும்படிக்காக அப்போ இறக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சத்தம் துணிக்கிற, இந்த தீர்க்க சத்த வசனம் துணிக்கிற, இந்த நிலைத்திருங்கிற தலைப்பில வசனங்கள் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதான கிரிய வெளிப்படும்படிக்கு கர்த்தர் இல்லங்களை கிரிய நடப்பிப்பீராக. ஏதோ வார்த்தை வசனத்தை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய மகிமையை காணத்தக்க அம்மேன் கிரியை பெற்றுக்கொண்டவர்களாக மாறுபடிக்கு, அவமாய் போகாதபடிக்கு, மேன்மையாய் நீக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக. பேசுகிறவர் ஆண்டவரே என்று பேசத்தக்கதாயும், எழுதுகிறவர் என்று எழுதத்தக்கதாயும், நடப்பிக்கிறவர் என்று நடப்பிக்கத்தக்கதாயும், செயல்படுத்துகிறவர் செயல்படத்தக்கதாயும், கை கொண்டு போதிக்கத்தக்கதாயும் கர்த்தர் கிரியை உண்மை செய்யும் கண்டறியும் படிக்கு ஞானத்தை போதிப்பீராக. ஆண்டவரே, இதோ நான் உம்மிடத்தில் பெற்றுக்கொண்டதை இவர்களுக்கு போதிக்கிறேன், சத்தியங்களை போதிக்கிறேன். இவர்களுக்கு கோபங்களோ எரிச்சல்களோ வராதபடிக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது உணர்வடையத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. வார்த்தைக்கு விரோதமாய், வசனத்துக்கு விரோதமாய் பிசாசு கிரியை செய்யாதபடிக்கு வருகிற நாட்களிலே இதோ என் வாய்த்து புறப்படுகிற ஒவ்வொரு வேத வசனக்கு வார்த்தைகளுக்கும் இந்த ஜனங்கள் செவிசாய்க்கத்தக்கதாக நீர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் புனை உணர்வடைந்து உண்மையிலேயே தேவனுடைய சத்தம் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஊழியத்து நிமித்தமாக கிரியை செய்வீராக. பகவான் கையில் அம்புக்கொப்பாக ஒவ்வொரு பிள்ளைகளும் மாற்றப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்போது அற்புதம் நடக்கட்டும். இப்போது விடுதலை உண்டாகட்டும். இப்போதே சமாதானம் உண்டாகட்டும். இப்போதே சந்தோஷம் உண்டாகட்டும். இப்போதே ரட்சிப்பு உண்டாகட்டும். இப்போதே மகத்துவம் உண்டாகட்டும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை இவர் மேல் இறங்கி ஒரு விடுதலையும் ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் உண்டாகும்படிக்காக கிரியை வெளிப்படுத்துவீராக. இயேசுங்கிற அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இவர்களுக்கு இல்லங்களுக்கு உதவமாய், நன்மைகளுக்கு உதவமாய், ஆசீர்வாதத்துக்கு உதவமாய் போராடு எல்லா துஷ்ட சக்திகளையும் எல்லா துஷ்ட கிரியைகளையும் நான் கட்டி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி சகல அதிகாரத்துக்கு மிக்க உள்ள தெய்வம் எங்கள் உலகத்தை ஆளுகை செய்கிறீர். உலகத்திற்கு ஆதிக்காரனாய் இருக்கிற தெய்வம், எல்லா தகப்பனுக்கு தகப்பனாய், பிதாக்களுக்கு பிதாக்களாய் இருக்கிற என் தெய்வம், இந்த உலகத்துக்கு ரட்சகராய் இருக்கிற என் மகிமையின் தெய்வம், சொந்த பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேர் குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சத்தம் துணிக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் அற்புதம் நடப்பதாக உள்வடையும்படிக்கு கற்றுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்ன நேயர்களே, இன்றைக்கு ஜெபத்தை பங்கு கொண்டீங்க. ஆமேன். நாளைக்கும் வாங்க, சில வசனங்களை, வார்த்தைகளை, சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். தொடர்ந்து பிதாவாகிய தேவனுடைய கனிகளை கொடுக்கும்படி, வைத்திருக்கும்படிக்கு உங்களை அதிகாரப்படுத்தி கர்த்தராகிய ஆண்டு ஆளுகை செய்வாராக.